ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த 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 முறை எலெக்ஷனுக்காக. ஏன்னா 25 இயர்ஸ் கழித்து நான் ஓட் பண்ணலான்ற டிசைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 20 வயசில் நான் ஒரு அம்மா அப்பா கூட்டிகிட்டு போய் அவங்க என்ன கட்சியில் சொன்னாங்களோ அதில் தான் நான் போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா நான் அம்மா அப்பா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். யார் கரப்ஷன் பண்ணாத கட்சியோ அந்த கட்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்கிறாங்க. ஒரு கட்சி வந்து இவங்க பண்ணுற கரப்ஷனை சொல்கிறாங்க, இன்னொரு கட்சி இவங்க பண்ணுற கரப்ஷன்லாம் சொல்கிறாங்க. அப்போ யார் இதில் கரெக்டான ஆள் சொல்லுங்கள், அவங்களுக்கு ஓட் பண்ணணும்னு. அப்போ அவங்க வந்து இதில் யார் கம்மியாக கரப்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போடுமா, ஏன்னா நிறைய பண்ணவன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. பட் அதுக்கும் என்னோடய டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. கரப்ஷனுக்கு நான் வந்து துணை போக மாட்டேன், அதனால் நான் ஓட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஓட்டர் ஐடி கூட காணாமல் போயிடுச்சு, எங்கன்னே தெரியல. 25 வருஷம் கழித்து இப்போ தான் ஒரு வாரம் முன்னாடி என்னோடய ஓட்டர் ஐடி கிடைச்சது என் கையில். அது கடவுள் வந்து விஜய்க்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங். எல்லா விதத்துலேயும் அவருக்கு சாதகமாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ஓட் பண்ண போகிறேன்றதை நினச்சி. இன்னொன்று எந்த கட்சி வேணாலும் விஜயை பற்றி தப்பாக பேசட்டும், அலோவ் பண்ணுங்க அதை. ஏன்னா வந்து பாபா சொல்லியிருக்காரு, யார் ஒருத்தவங்களை தப்பாக பேசுகிறாங்களோ அவங்களோட மலத்தை அள்ளி சாப்பிட்ற மாதிரி, நக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஸ்ரீ சாய்பாபா அவரோட சர்சரிதமில் இருக்குது. அப்படி திட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட மலத்தை அள்ளி சாப்பிட்ற மாதிரியாம் பாபா சொல்லியிருக்காரு. ஸோ யார் வேணாலும் திட்டட்டும் அது வந்து அவரோட வளர்ச்சிக்கு தான் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக வின் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஜய் வரணும், நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா விஜய் சார்னு எனக்கு கூப்பிட வரல, ஏன்னா வந்து அவர் வந்து நம்ம வீட்டு உள்ள ஒன் ஆஃப் த மெம்பர்னு சொல்கிறதுனால எல்லாருக்குமே வந்து விஜய் அண்ணா, விஜய் தம்பி, எப்படி விஜய் பையன், நம்ம வீட்டு பையன், அந்த மாதிரி உரிமை ரைட்ஸ் கொடுத்துருக்குறாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். நல்லது பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று ஒரு சின்ன விஷயம், இத்தனை கால அரசியலில் இல்லாத ஒரு புதிய விஷயம் அவர் கொண்டு வரணும்னு ஆசையாக இருக்குது. யாராவது இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு இந்த ஐடியாவெல்லாம் கொடுங்க. ஏஐ கொண்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா இத்தனை வருஷமாக என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இன்கம் டேக்ஸ் வாங்கிறதுல மட்டும்தான் குறியாக இருந்திருக்கிறாங்க கவர்மெண்ட். மக்களுக்கோட பணம் எல்லாம் கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு போயிடுதா, அதுக்கு மட்டும்தான் செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் போய் சேர்ந்த பணம் கரெக்டாக செலவிடப்படுதான்றதுக்கு எந்த செக் பாயிண்ட்டும் கிடையாது, எந்த டிரான்ஸ்பரன்சியும் இது வரைக்கும் மக்களுக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ இவர் வந்தார்னா எல்லாமே வந்து ஏஐ சிஸ்டமாக மாற்றிடணும். ஈவன் அவர் கட்சி தொண்டர்களாகட்டும் யாருமே வந்து டைரெக்டாக மக்களோட பணத்தை அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி ஒரு க்ளீன் சிஸ்டமாக இருக்கணும். எல்லாமே சிஸ்டம் கண்ட்ரோல்டு ரோபோட்ஸ். அது மூலமாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்கெங்கே ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன், என்னென்னலாம் கவர்மெண்ட் சர்வீசஸ், எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே ரோபோட்ஸ் கண்ட்ரோல்டு மணியாக இருக்கணும். மக்களோட பணம் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ஊழல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. வாய்ப்பை க்ரியேட் ஆனால் தானே அங்கே ஊழல் நடக்கும். வாய்ப்பு இல்லாத மாதிரி எல்லாமே ரோபோட்ஸ் கண்ட்ரோல்டாக ஃபஸ்ட்டு விஜய் கொண்டு வரட்டும், நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த பேர் கிடைக்கட்டும், அந்த பெருமை கிடைக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த மக்களுக்கு எல்லாம் அவேர்னஸ் வந்து இந்தியாவையே க்ளீன் கண்ட்ரியாக மாறட்டும். அது விஜய்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். ஓகே, அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த மாதிரிலாம் நடக்கணும், புதிய விஷயங்கள் நடக்கணும். எல்லாமே சிஸ்டம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். சிஸ்டம் ஈவன் ஓட்டிங் சிஸ்டம் கூட ஃப்யூச்சரில் ஆதாரை வச்சு தான் ஒவ்வொருத்தரும் ஆன்லைன்லேயே ஓட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பூத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே சென்ட்ரலைஸ்டு சிஸ்டமாக இருக்கணும். கரப்ஷனுக்கு எந்த ஒரு சின்ன பாசிபிலிட்டியும் இருக்கக்கூடாது. ஓகே, நம்மளோட பெஸ்ட் விஷஸ் விஜய்க்கு இருக்குது. ஸோ அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணுங்கள். யாரெல்லாம் விஜயை திட்டணுமோ கரெக்டாக எலெக்ஷன் வரைக்கும் திட்டிகிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் அவரோட க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். உங்களோட திட்டுறது எல்லாமே அவர் மேலே வந்து மலர் மாலையாக போய் சேரும். ஓகே, உங்களுக்கு வந்து நீங்கள் திட்டுற அந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்குள்ளே போய் அடங்கியிருக்கும். அதே மாதிரி டிவிகே சார்ந்தவங்க மற்ற கட்சிகளில் திட்டாதீங்க. நீங்கள் வாழ்த்துனீங்கன்னா டிவிக்கு இன்னும் வளரும். அவங்களையும் வாழ்த்துங்க, ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள். ஏன்னா அவங்களாம் காம்படிஷனுக்கு இருக்கிறாங்க. விஜய்க்காக காம்படிஷனுக்கு நிற்கிறாங்க. அவங்க விஜய்க்காக நிற்கிறாங்க. நாங்கள் காம்படிஷனுக்கு நின்னாதானே அவர் வின் ஆக முடியும். அந்த மாதிரி நிற்கிறாங்க. எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க அவங்க விஜய்க்காக.
அதனால சப்போர்ட் பண்ணுங்க, அவங்களையும் தாராளமாக வாங்க வந்து யார் யாரெல்லாம் அவங்களும் பிரச்சாரம் பண்ணட்டும், எல்லாமே பண்ணட்டும். ஒரு ஹெல்தி காம்படிஷனாக நடக்கணும். அதில் விஜய் வின் பண்ணி காட்டணும் சிங்கிள் மேனாக. அதில் இருக்கிற கெத்தே தனி. ஒரு சிங்கமாக இருந்து வின் பண்ணி காட்டுறது. ஓகே, எந்த கூட்டணியும் சேராமல் மற்ற கட்சிகள் எல்லா கூட்டணியும் சேர்ந்து எல்லாமே நிற்கட்டும். அதுக்கு நடுவில் இவர் வந்தாருனாக்கா செம கிரேட்டுங்க. அதுக்கு உண்டான பேரே வேறு. அதனால் அவங்கவுங்க வேலையை பண்ணட்டும். நீங்கள் எந்த சோஷியல் மீடியாலையும் யாரையும் திட்டாதீங்க. ஓகே, தேங்க்யூ. கூடிய சீக்கிரம் விஜய் வின் ஆகிடுவார். அதுக்கப்புறமா சந்திக்கலாம். பாய்.